வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வரம் தருவாய் இறைவா நிகழ்ச்சியின் மூலமாக ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தோம் என்று சொல்வார்களே, அப்படி கோடிக்கணக்கான கால்கள் சபரிமலை நோக்கி சென்று கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய இல்லத்திலே அந்த ஐயப்பனுடைய திருப்பாதங்களை, ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை, ஐயப்பன் அழகாக அந்த பந்தள அரண்மனையிலே வளர்ந்து கொண்டு வரக்கூடிய அற்புதத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுடைய அருள் வரலாற்றிலே ஐயப்பனை விஷத்தினாலே மாய்த்து விடலாம் என்று நினைத்த அந்த மந்திரியினுடைய குடு மனத்திலே இறைவனுடைய பேரருள் என்று ஒன்று இருந்தால் எத்தகைய விதியை மாற்றிவிடலாம் என்பதை அந்த அருள் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இறைவனுடைய அருள் மட்டும் இருந்தால் போதும், நாம் எத்தகைய கடுமையான விதியையும் கூட மாற்றிவிடலாம். அபிராமி வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. அமாவாசை அன்று நிலவு வரச் செய்தாயே அது போதும் பக்தனுக்கு என்று சொல்லுவார் கவிப்பேரரசர் கண்ணதாசன். மிக அழகாக, மிக அற்புதமாக இந்த உலகத்திலே விதியை மாற்றி தந்திருக்கிறான் இறைவன். எத்தனையோ பேர் இன்றைக்கும் கூட ஐயப்பனுடைய சபரிமலையை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள், நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை, நான் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டேன், சபரிநாதனையே என்னுடைய இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், எனக்கு குழந்தை பிறந்தது, அவன் மணிகண்டன் என்று நான் அதனாலே பெயர் வைத்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தாயார், ஒரு அன்னை என்னை சந்தித்த பொழுது சொன்னார்கள், என் கால்கள் இரண்டிலும் மூட்டு வலி அதிகமாக இருந்தது, என்னால் எப்படி சபரிமலை ஏற முடியும், சின்ன பாதையிலே போனால் கூட முடியாதே, டோலி வைத்துக் கொள்ளலாமே என்று நினைத்தேன். ஆனாலும் கூட என்னுடைய மகனும் என்னை சுற்றி இருந்தவர்களும் என்னுடைய குருநாதரும் குருசாமியும் என்னை சொன்னார்கள், கட்டாயமாக நீங்கள் நடந்து வாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு முழங்காலிலே வலி தீர்ந்து போகும் என்று சொன்னார்கள். நான் நம்பிக்கையோடு அந்த மலையை நோக்கி மேலே 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 ஏறி போனேன். மிக கடுமையான மலை, உங்களுக்கு தெரியும் அந்த பயணத்துடைய வலி. அந்த மலையிலே, செங்குத்தான மலையிலே ஏறி போகிற பொழுது கால்களெல்லாம் வலித்தன, முழங்கால் வலி. நான் அந்த வலியோடு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, மற்றவர்கள் ஒரு மணி நேரத்திலே மிக உயர்ந்த இடத்திற்கு போய்விட்டால் நான் பாதி தூரம் கூட போக முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். அங்கே சென்றேன், படி ஏறினேன், 18ஆம் படியை கடந்தேன். அந்த அற்புதமான பந்தள தேச ராஜகுமாரனாக விற்றிருக்கக்கூடிய சபரிமலை சாஸ்தாவை தரிசனம் செய்தேன். பாருங்கள், நான் கீழே இறங்குகிற பொழுது என் முழங்கால் இரண்டிலும் வலி இருந்த இடம் காணாமல் போனது என்று சொல்கிறார். அப்படி எத்தனை அனுபவங்கள், எத்தனை அதிசயங்களை எல்லாம் செய்யக்கூடிய அருமையான இறைவன் ஐயப்பன். அந்த அருள் வரலாற்றிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். அந்த மன்னனுடைய மன மகிழ்ச்சி அடைந்தது, ஆனால் மந்திரியினுடைய மனம் வருத்தம் அடைந்தது. இத்தகைய கொடுமையான விஷத்தை வைத்த பிறகும் கூட இவன் எப்படி பிழைத்து எழுந்தான்? இறைவன் அருள் இருந்தால் இந்த உலகத்திலே எதுவும் சாத்தியம். அப்படித்தான் மணிகண்டன் பிழைத்து எழுந்திருக்கிறான். ஒரு நல்ல நாள் பார்த்து படிக்க அனுப்புகிறார்கள். குருகுல வாசம். இந்த காலத்திலே கல்வியெல்லாம் குருநாதரிடத்திலேயே கூடவே இருந்து பயில்வார்கள். எந்த மகாராஜாவுடைய மகனாக இருந்தாலும் சரி, சாதாரண எளிய வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பொழுது பாடம் நடத்துவார் என்று எப்பொழுதும் தெரியாது. அங்கே பீரியட் கிடையாது, சிஸ்டம் கிடையாது. அப்படி அந்த குருகுல வாசம் இருக்கிறதே அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை கல்வி பெரும் பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி வாழ்க்கையை கற்றுத்தருகிறதா என்று கேட்டால், ஒரு சாதாரண சின்ன தோல்வியை கூட அவர்கள் சந்திக்க தயாராக இல்லை. மதிப்பெண் இல்லாவிட்டால் அல்லது அந்த தேர்விலே தோல்வி அடைந்து விட்டால் எத்தனை பேர் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள் என்ற செய்தியை நாம் படிக்கிறோம். கல்வி என்ன? கல்வி எதற்காக? கல்வி நம்பிக்கையை கற்றுத்தர வேண்டும். கல்வி ஒருவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த லட்சியத்தை கற்றுத்தர வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான திறமையை வெளிக்கொணர்வது தான் கல்வி என்று சொல்லுவார். வெறும் ஏட்டு படிப்பு தேவையில்லை. குருகுல வாசத்திலே அத்தனையும் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார், மாணவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் அமர்ந்திருப்பார், மாணவர்கள் நின்று கொண்டு பாடம் கேட்டார்கள். எவ்வளவோ மாறிவிட்டதுக்கு உதாரணம் சொல்லுகிறார்களே. இன்றைக்கு கையில், எல்லோர் கையிலும் இருக்கிறதே செல்போன். அந்த காலத்திலே எல்லாம் தொலைபேசி இருக்கிறதே, அது ஒரு வீட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கும்.
நாம் சென்று தொலைபேசியை இயக்க வேண்டுமானால் நம்முடைய ஆள்காட்டி விரலைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவோம். எப்பொழுதாவது ஆள்காட்டி விரலில் ஏதாவது சிக்கல் என்றால் அடுத்தடுத்த விரல்களை பயன்படுத்துவோம். சின்ன பிள்ளைகள் விளையாடுகிற பொழுது எல்லா விரல்களையும் உள்ளே விட்டு சுழற்றுவார்கள். அந்த எண்களை அப்படித்தான் சுழற்ற முடியும். இந்த ஆட்காட்டி விரலும் மற்ற விரல்களையும் பார்த்து கட்ட விரல் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டதாம். என்ன இப்படி? இந்த 4 விரல்கள் தான் தொலைபேசியை சுழற்றி கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரு நாள் கூட வாய்ப்பில்லை. யார் கட்டை விரலை உள்ளே விட்டு சுழற்றுவார்கள்? கட்டை விரலை உள்ளே விடக்கூடிய அளவிற்கு அந்த பகுதி பெரியதாக இருக்காது. ஆனால் இந்த கட்டை விரல் நீண்ட நாள் கஷ்டப்பட்டதனாலே கடவுள் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து தந்தாராம். அதுதான் செல்போன். இந்த செல்போனிலே பாருங்கள், இந்த 4 விரல்களையும் யாரும் பயன்படுத்துவதில்லை. எப்பொழுதும் கட்டை விரல் மூலமாகவே இந்த செல்போனை நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம். இந்த 4 விரல்களும் ஆண்டது ஒரு காலம், கட்டை விரல் ஆட்சி செய்வது இந்த காலம். அப்படித்தான் குருகுலத்திலே ஒரு மாதிரியான கல்வி, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி ஒரு மாதிரியாக இருக்கிறது. ஆனால் கல்வி என்று சொன்னாலே அது இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே என்று சொல்லுவார் ரமண மாலையிலே இசைஞானி இளையராஜா. இந்த பொருளுக்கு அலையும் பொருளற்ற வாழ்க்கை துரத்துகிறது என்று சொன்னால் அது எதற்காக இந்த வாழ்க்கை? எதற்காக நாம் கல்வி கற்கிறோம்? இந்த கல்வி பிறருடைய துன்பத்தை துடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் வள்ளுவ பெருந்தகை. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழான் என்று சொல்லுவான். அப்படி அந்த குருகுலத்தினுடைய வாழ்க்கை, குருகுல வாசம் ஐயப்பனை கொண்டு போய் மணிகண்டனையும் ராஜராஜனையும் கொண்டு போய் அங்கே சேர்க்கிறார்கள். கல்வி கற்றுத்தர வேண்டியதெல்லாம் இந்த உலகத்திலே பிறருடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய அற்புதமான வழியை சொல்லித்தர வேண்டும். அப்படியாக ஐயப்பனும் மணிகண்டனும் ராஜராஜனும் அந்த குருகுலத்துக்குள்ளே நுழைகிறார்கள். குருகுலத்திலே என்ன அற்புதம் நடந்தது என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். சி தொலைக்காட்சியோடு ஒவ்வொரு விடியலிலும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதன் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில், இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் பரணிதரன் அப்படிங்கிற அந்த எழுத்தாளருக்கு நிகழ்ந்த அனுபவத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதாவது ஒரு சித்தபுருஷர் தன்னை பற்றியும் பத்திரிக்கையில் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கொஞ்சம் மிரட்டி சில சித்து வேலைகள்லாம் பண்ணி ஒரு மாதிரி பயமுறுத்தி வச்சுருந்தார். அந்த பய சூழ்நிலையிலே இருக்கும்போது ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டார். சரி, மகாசுவாமிகளை நாம் தரிசனம் பண்ணிவிட்டு மகாசுவாமிகள்கிட்ட இதை கோரிக்கையாக வைப்போம், இதை அவற்றை சொல்லி ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்ட்டு அங்கே போயிருக்கார். மகாசுவாமிகள் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் ஒரு கிராமத்தில் இருந்திருக்கார். மகாசுவாமிகளை தரிசனம் பண்ணி மகாசுவாமிகள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார். இதுபோல் ஒரு சித்த புருஷர் இதுபோல் என்னை ஆட்படுத்தி வச்சிருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொன்ன பிறகு மகாசுவாமிகள் அவரை தீர்க்கமாக பார்க்குறார். எந்த விதமான பேச்சும் பேசலை மகாசுவாமிகள் அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கார். பரணிதரனை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதியாக அந்த சூழ்நிலை போன பிறகு மகாசுவாமிகள் கேட்குறார், ஏண்டா நீ எதுக்கு அவர்கிட்ட போன? நீ ஏன் அவர்கிட்ட போகணும்? உன்னோட அண்ணாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு வயிற்று வலின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்த, நான் பிரசாதம் கொடுத்தேன், நீ திரும்ப எதுக்காக அவர்கிட்ட போகணும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக மகாசுவாமிகள் கேட்டார். இதற்கு பரணிதரன் சொல்கிறார், பெரியவா சொல்கிறது வாஸ்தவந்தான், பெரியவாளை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிண்டாச்சு, ஆனாலும் ஏதோ ஒரு நேரம் சரியா இல்லாத நேரமாக என்னன்னு தெரியல, அண்ணாவுக்கு வயிற்று வலி அதிகமான உடனே இவர் பல பேருக்கு இந்த வியாதியெல்லாம் குணமாக்குறாரே அப்படின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கலான்னு போனேன். பெரியவாளை பார்த்த பிறகும் நான் அவாகிட்ட போனதுங்கிறது என்னோட தப்பு தான். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக என்ன கொடுப்பேன்னு தெரியல, ஆனால் அந்த தப்புக்கான தண்டனையை ஒரு வாரம் நான் அனுபவிச்சிட்டேன் பெரியவா. ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல், ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாமல், எனக்குள்ளே நான் ஒரு கட்டுப்பாட்டை இழந்து ஒரு வாரம் நான் அவஸ்தைப்பட்டுட்டேன். இது எனக்கு மிகப்பெரிய தண்டனை பெரியவா. இனிமே நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு மகாபெரியவாள்கிட்ட சொல்கிறார் பரணிதரன். டன்லப் கிருஷ்ணன் பக்கத்தில் நின்றுருக்கார். மகாபெரியவர் அப்போ சொல்கிறார், பரணிதரன்கிட்ட சொல்கிறார், உன்னை அவனால் என்னடா பண்ண முடியும்? அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மகாசுவாமிகள் சாதாரணமான ஒரு கேள்வியை கேட்குறார். இந்த வார்த்தைகளை மகாசுவாமிகள்கிட்டேருந்து கேட்ட பிறகு
பரணிதரனோட மனசுக்குள்ள ஒரு 10-15 ஆளோட ஒரு பலம் வந்துடுத்து. ஒன்று அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறாருன்னா, அதை விட என்ன ஒரு பெரிய அனுக்கிரகம் வேணும், அதை விட என்ன ஒரு பெரிய பயம் வேணும், அதை விட என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறத மகா சுவாமிகள் உணர்த்தி இருக்கார். இது பரணிதரனுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பை கொடுத்த பிறகு மகா சுவாமிகள் ஒரு பிரசாதத்தை கொடுக்குறார். அந்த ராத்திரி வேளையில் அந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு, பெரியவா நான் புறப்படலாமா, உத்தரவு கொடுங்கோ, எப்போ கார்த்தால புறப்படவா, படுத்துட்டு அப்படின்னு கேட்குறார். அப்போ மகா சுவாமிகள் வித்தியாசமான ஒரு உத்தரவு கொடுக்குறார். நீ இப்போவே கிளம்பிடு, இப்போவே கிளம்பி நீ விடியறதுக்குள்ளே மெட்ராஸுக்கு போயிடு அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறார். பெரியவா சாதாரணமாக யாருக்கும் ராத்திரியில் கிளம்புறதுக்கு அதிகபட்சம் உத்தரவு கொடுக்க மாட்டார். பல சந்தர்ப்பங்களில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே படுத்துட்டு கார்த்தாலா போ அப்படின்னு தான் மகா சுவாமிகள் சொல்லுவார். ஆனால் அன்றைய தினம் பரணிதரனுக்கு அந்த ராத்திரி வேளையிலே நீ புறப்பட்டு போ அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டார். பரணிதரனும் அந்த டன்லப் கிருஷ்ணனும் அந்த ராத்திரி வேளையிலேயே அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வர. இதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சித்தபுருஷரை பற்றி நீ நினச்சி எதுவும் கவலைப்படாத, நீ எங்கிட்ட இருக்க, நீ என் பக்கத்தில் இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு காரணம் என்னென்னா, உனக்கு ஒரு ராத்திரி வேளையில் வந்த ஒரு பயம், அதாவது பல ராத்திரிகள் முழுக்க உனக்கு இந்த சிந்தனை உன்னோட மனசை ஆட்கொண்டு இருக்கு. இந்த பயம் உன்னை ரொம்பவும் அலக்கடிச்சிருக்கு. இந்த பயம் உன்னை விட்டு போகணும்னா திரும்பவும் ஒரு ராத்திரி முழுக்க நீ பயணித்து போகணும் அப்படிங்கிற மாதிரி மகா சுவாமிகள் சொன்னதா பரணிதரனுக்கு பட்டு ஒரு உத்வேகத்தோடையும் ஒரு உற்சாகத்தோடையும் அந்த ராத்திரியே புறப்பட்டு சென்னைக்கு வந்தாராம். அதன் பிறகு அடுத்தடுத்து வந்த நாட்களில் எந்த விதமான ஒரு அழைப்பும் அந்த சித்தபுருஷர்லேருந்து வரல. அந்த சித்தபுருஷர் சம்பந்தமான ஒரு சின்ன நினைப்பும் பரணிதரனுக்கு வரலையும். காரணம் மகா சுவாமிகள் ஆட்கொண்டுட்டார். மகா சுவாமிகள்கிட்ட அந்த பிரச்சனையை சொன்ன பிறகு, உன்னை யார் என்ன பண்ண முடியுண்டா அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறாருன்னா, அது எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு, எப்பேற்பட்ட மிகப்பெரிய செக்யூரிட்டி நமக்கு. அது அந்த பாதுகாப்பு பரணிதரனுக்கு கிடைச்ச உடனே அவருக்கு ஒரு அலாதியான ஒரு சந்தோஷமும் ஒரு இன்பமும் மனசுக்குள்ளே அடுத்தடுத்த நாட்களில் ரொம்ப உற்சாகமாக இருக்க ஆரம்பிச்சிட்டார். மகா சுவாமிகளை நம்பி, அதாவது நாம் சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, அந்த மகா சுவாமிகள் நமக்கு வழங்கக்கூடிய கருணை அப்படிங்கிறதும், நமக்கு வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறதும், நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பேர். அது நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் பாத்தியதைப்பட்டுட்டோம், நமக்கு இது கிடைக்கணும்னு இருக்குது அப்படின்னா அந்த மகா சுவாமிகளோட அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கிடைச்சிடும். அந்த பாதுகாப்பு கவசம்தான் இன்னைக்கு நமக்கு தேவை. மகா சுவாமிகள் பக்தியில் நாம் எப்படி இருக்கோம், மகா சுவாமிகள் வழிபாட்டில் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னாலும், அந்த மகா சுவாமிகள் நம்ம கூட இருக்கிற மாதிரி நாம் நினச்சிட்டு இருக்கணும். எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மகா சுவாமிகள் நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கூட இருந்துட்டு நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்குள்ளே இருக்கணும். மகா சுவாமிகள் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் அவரோட சந்நிதிக்கு போயாச்சினாலே அந்த வரக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு சாதகமாகவும் பாதுகாப்பாகவும் தான் இருக்கும். இதுதான் மகா சுவாமிகள். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய நிகழ்ச்சியை காணலாம். இப்போ ஒரு புது நிகழ்ச்சியை நம்ம பார்க்க இருக்கோம். அதாவது மகா சுவாமிகள் தொடர்பான ஒரு புது நிகழ்வு. அது ஒரு கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம்னா ஒரு கடும் குளிர் நமக்கு தெரியும். அந்த குளிர்னா அது போன்ற ஒரு குளிர் நிகழ்ந்த ஒரு கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்துலேயும் எந்த ஒரு நாள்லேயும் மகா சுவாமிகள் அதிகாலையில் எழுந்து வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுவார். ஸ்நானம் பண்ணிவிட்டு தன்னோட அனுஷ்டானங்களை ஆரம்பிப்பார். அந்த மகா சுவாமிகளுக்கு வெந்நீர் போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாலை நேரத்தில் வெந்நீர் போடணும், மகா சுவாமிகளுக்கு அந்த கோட்டை அடுப்பை பற்ற விடணும் அப்படிங்கிறதுக்காக ராமமூர்த்தி ஐயர் அப்படிங்கிற அந்த மடத்தோட சிப்பந்தி அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காக போனார். அந்த கோட்டை அடுப்புன்னா தெரிஞ்சிருக்கும், கிராமங்களில் பார்க்கலாம், மிக நீளமாக தரையில் இருக்கும். விறகுகளை உள்ளே வச்சு அந்த அடுப்பை எரிப்பார். ரொம்ப நீட்டமாக இருக்கும், ஒரு 4-5 அடுப்பு ஒன்றாவே இருக்கும். அதில்
அதில் ஒரு இடத்துல இந்த விறகுகள்லாம் உள்ளே வச்சு நம்ம ஒரு இடத்துல சாதம் வைக்கலாம், ஒரு இடத்துல வேற ஒரு பொருளை வைக்கலாம், பல விதமான இதை நைவேத்தியம் பண்ணலாம், நம்ம தயார் பண்ணலாம், நைவேத்தியத்துக்கு வேற எதுக்கும் தயார் பண்ணலாம். அந்த கோட்டை அடுப்பில் வெந்நீர் வைக்கிறதுக்காக ராமமூர்த்தி ஐயர் போகிறார். மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய இடத்தை கடந்து அந்த ராமமூர்த்தி ஐயர் போயின்னு இருக்கும்போது மகா சுவாமிகள் அவரை பார்க்குறார். ஒரு சொடக்கு போடுறார். சொடக்கு போட்டு அந்த ராமமூர்த்தி ஐயரை தங்கிட்ட கூப்பிடுறார். கூப்பிட்ட பிறகு அடடா வெந்நீர் வைக்கிற போகிற நேரத்தில் மகா சுவாமிகள் கூப்பிடுறாரே அப்படின்னு திரும்ப வரார். திரும்ப வந்து என்ன பெரியவா அப்படின்னு நிற்கிறார். இன்னைக்கு வெந்நீர் வேண்டாம், நீ கோட்டை அடுப்பையும் பற்ற விட வேண்டாம் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். வேறு எந்த விதமான ஒரு விளக்கமும் சொல்லலை, ஒரு காரணமும் சொல்லலை. ராமமூர்த்தி ஐயருக்கு குழப்பம். வெந்நீர் வேண்டான்னு சொல்லலாம், ஒருவேளை மகா சுவாமிகள் பச்சை ஜலத்தில் குளிக்கலாம், பரவாயில்ல. கோட்டடுப்பு பற்ற விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாலே, இன்றைக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அந்த கோட்டடுப்பு தானே பற்ற விடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறார். மகா சுவாமிகள்கிட்ட கேட்க முடியாது, காரணத்தை கேட்க முடியாது. ஏன் பெரியவா அதை பற்ற விட்டு தானே நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் மகா சுவாமிகளுக்கு முன்னால் அப்படியே நின்றுருக்கார் அந்த ராமமூர்த்தி ஐயர். அப்போ என்ன பண்ணுறார் மகா சுவாமிகள், வெங்கட்ராமையர்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொரு சிப்பந்தியும் மடத்தில் இருக்கார். அவரும் இந்த நைவேத்தியம் பண்ணுற கைங்கரியத்தில் இருக்கார். அவரை கூப்பிட்டு விட்டார். அந்த வெங்கட்ராமையர் வந்த உடனே வெங்கட்ராமையர் மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிற்கிறார். மடத்தில் ஒரு இரும்பு அடுப்பு இருக்கோ இல்லையோ, அந்த இரும்பு அடுப்பை பற்ற விட்டு இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார் மகா சுவாமிகள். என்ன காரணம், ஏன் கோட்டை அடுப்பை பற்ற விட வேண்டாம், ஏன் இரும்பு அடுப்பை பற்ற விட சொல்லி நைவேத்தியம் பண்ண சொல்கிறார், ஏன் தான் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வெந்நீர் வைக்க வேண்டாம்னு சொல்கிறார் கோட்டை அடுப்பில் அப்படின்னு யாருக்கும் காரணம் புரியலை. நேரம் ஓடின்னு இருக்கு. ஒரு 6:30 7 மணி ஆறுது. அந்த நைவேத்தியம் தயாராகி முடிஞ்சுடுத்து. அதாவது இரும்பு அடுப்பில் அந்த வெங்கட்ராமையர் நைவேத்தியம் பண்ணிட்டார். அந்த நைவேத்தியம் தயாராக இருக்கும்போது ஒரு 6:30 6:45 மணிக்கு பூனையோட சவுண்டு கேட்கறது. பூனை எங்கேருந்தோ மியாவ் மியாவுன்னு சத்தம் எழுப்புறது. அந்த வெங்கட்ராமையருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அடடா நைவேத்தியம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோமே, அந்த நைவேத்தியம் இருக்கிற இடத்துல இந்த பூனை தான் வந்து வாயை வச்சுட போகிறது, அபச்சாரம் ஆகிட போகிறதுங்கிறதுக்காக அந்த பூனையை விரட்டலாம் அப்படின்னு பூனை எங்கேன்னு தேடுறார். எந்த பக்கத்தில் பார்த்தாலும் பூனையை காணும். ஆனால் பூனையோட சத்தம் வந்துட்டுருக்கு. அந்த வெங்கட்ராமையர் திரும்ப அப்படி இப்படி தேடி போயின்னு இருக்கார். இந்த பூனை சத்தம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு தேடி போகும்போது அந்த கோட்டை அடுப்பு அந்த உள்ள ஒரு பூனை படுத்துட்டுருக்கு. அதனோட 4 குட்டிகள் பக்கத்தில் படுத்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனே வெங்கட்ராமையருக்கு அப்போ தான் காரணம் புரிஞ்சுது. அடடா இந்த பூனை வந்து இந்த கதகதப்பில் உட்காந்துருக்கு. ஒரு குளிர்காலத்தில் தெரியும், சில ஜந்துக்கள்லாம் எப்படின்னா எங்கே கதகதப்பாக இருக்கோ அந்த இடத்துல ஓய்வெடுத்துக்கும், அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கும், ராத்திரி படுக்கிறதுக்கு ஓய்வெடுக்கும். இந்த பூனை வந்து ஒரு கதகதப்பு வேண்டி தன்னோட குட்டிகளோட இந்த கோட்டை அடுப்பு இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கு. சாதாரணமாக விடிகார்த்தால நேரத்தில் அடுப்பை பற்ற விடும்போது பற்ற விடுறவாளுக்கு அதுக்குள்ளே பூனை படுத்துட்டுருக்கிறது தெரியாமல் போகலாம். தெரிஞ்சாலும் ஒருவேளை அப்படியே தெரிஞ்சாலும் அந்த பூனைகள் அங்கிருந்து ஓடி எந்த இடத்துக்கு போய் அடைக்கலமாகும், அந்த குளிர் நேரத்தில் வேறு எந்த இடத்துல போய் உட்காரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பூனைக்குட்டிகளோட ஒரு உணர்வுகளுக்கும் மகா சுவாமிகள் மதிப்பு கொடுத்து தான் பண்ண வேண்டிய ஸ்நானத்தையும் தள்ளி வச்சு அங்கே தயாரிக்க வேண்டிய நைவேத்தியத்தையும் கொஞ்சம் ஆச்சார குறைவாக இருந்தாலும் இரும்பு அடுப்பில் பண்ண சொல்லி சொல்கிறாருன்னா, மகா சுவாமிகள் வந்து ஒரு எப்பேற்பட்ட ஒரு மகான். சகல ஜீவராசிகள் மேலேயும் சகலவிதமான ஜந்துக்கள் மேலேயும் ஒரு அன்பு இருக்கணும், ஒரு அனுசரணை இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாடமாக மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிக்கலாகவே மகா சுவாமிகள் வாழ்ந்து காமிச்சார்னா அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு பூனை, சாதாரணமான பூனையோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தனை. இதைத்தான் நாம் எடுத்துக்கணும். மகா சுவாமிகள் வாழ்நாளில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம் அப்படின்னாலும் அந்த சம்பவம் நமக்கு என உணர்த்துறது, நமக்கு எந்த செய்தியை சொல்கிறது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும். அதுதான் அந்த மகான் நமக்கு தரக்கூடிய செய்தி. சகலவிதமான ஜந்துக்கள் மேலேயும் நாம் அன்பு செலுத்தணும், எந்த ஜீவராசிகளையும் நாம் இகழக்கூடாது.
ஷீரடி பாபா அழகாக ஒன்று சொல்லுவார், உன்னோட வீட்டுக்கு எந்த மனிதர் வந்தாலும் சரி, எந்த ஜீவராசி வந்தாலும் சரி, எந்த பட்சி வந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு உயிரினங்கள் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டுமே உள்ள நுழையும். அதனால் அதனை அலட்சியம் பண்ணாத அப்படின்னு ஷீரடி பாபா சொல்லுவார். நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் நாம் மரியாதையோடு கௌரவிக்கணும். ஒரு பூர்வ ஜென்ம ஒரு சம்பந்தம் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தர் வரமாட்டார். ஒரு பூனை நம்ம வீட்டை குறுக்கிடுறது அப்படின்னா ஏதோ ஒரு பந்தம் இருந்ததால தான் குறுக்கிடுறது. மகா சுவாமிகள் இந்த விஷயத்தை தான் நமக்கு உணர்த்துறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்தாலும் அந்த ஜீவராசிகள் மேலே நம்ம செலுத்தக்கூடிய அந்த அன்பும் அந்த ஜீவராசிகள் மேலே நம்ம வைக்கக்கூடிய ஒரு பாசமும் குறையவே கூடாது. நம்மளால் எந்தெந்த விதத்தில் நம்ம கருணையை காட்ட முடியும், எந்தெந்த விதத்தில் நம்ம அன்பை பொழிய முடியும் அப்படிங்கிறத நாம் யோசித்து நாம் அதுக்கெல்லாம் கருணை காட்டணும். இதைத்தான் மகா சுவாமிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அந்த மகான் காட்டிய வழியில் சகல ஜீவராசிகள் மேலேயும் நாம் அன்பு செலுத்தி வாழணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா.